ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித்து காண்டத்தின் 35ஆம் அத்தியாயம். சாம்பனால் காலநாபன் என்ற அரக்கன் வதம் செய்தல். பகுலாஸ்வர் மன்னர் கூறினார், முனிவரே, ஆச்சரியப்படும் விதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் பிரத்யும்னர் ஒரு அற்புதமான போரை நடத்தினார். அந்த மாபெரும் பூத ஓநாய் கொல்லப்பட்ட பின்னர் அந்த போர்க்களத்தில் மீண்டும் என்ன நிகழ்ந்தது? நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, விருக்கன் கொல்லப்பட்டதை கண்ட மகா அசுரன் காலநாபன் பன்றியின் மீது ஏறி மீண்டும் மீண்டும் வணங்கியபடி போர்க்களத்திற்கு வந்தான். அந்த அசுரன் போரில் அக்ரூரர் மீது 20 அம்புகளையும், கதன் மீது 10 அம்புகளையும், அர்ஜுனன் மீது 10 அம்புகளையும், சாத்தியகி மீது 5 அம்புகளையும், கிருத்தவர்மன் மீது 10 அம்புகளையும், பிரத்யும்னன் மீது 20 அம்புகளையும், அனிருத்தன் மீது 20 அம்புகளையும், தீப்திமான் மீது 5 அம்புகளையும், சாம்பன் மீது 100 அம்புகளையும் எய்து அவர்கள் அனைவரையும் காயப்படுத்தினான். அவனது அம்புகளின் தாக்குதலால் அந்த பறவைகள் அனைத்தும் 2 கணங்களுக்கு நிலைகுலைந்து போயின. அவற்றின் குதிரைகள் அனைத்தும் கொல்லப்பட்டன. அவற்றின் தேர்கள் போர்க்களத்தில் சிதறி போயின. அவனது கரங்களின் சுறுசுறுப்பை கண்டு ருக்மிணி நந்தன் மகிழ்ந்தான். அவன் சமங்கரணத்தில் காலநாபனுக்கு நன்றி கூறி அவனை மனதார புகழ்ந்தான். பின்னர் பிரத்யும்னன் தன் வில்லை எடுத்து அதில் ஒரு அம்பை பொருத்தினான். வில்லின் நாணிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த அம்பு அசுரனின் மாபெரும் பன்றியை மேலே தூக்கி 10 லட்சம் யோஜனைகள் தூரம் சொர்க்கத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்று வானத்திலிருந்து அதை சுழற்றி வானத்திலிருந்து பயங்கரமாக கர்ஜித்தபடி கடலில் போட்டது. பின்னர் பிரத்யும்னர் மற்றொரு அம்பை எய்தார். அந்த அம்பும் வலிமை மிக்க காலநாபனை மேலே தூக்கி சுழற்றி சந்திராவதி புரிக்குள் பலமாக வீசியது. அங்கே விழுந்த காலநாபன் மிகுந்த பீதியடைந்தான். 10 லட்சம் பவுண்டுகள் எடை கொண்ட கதாயுதத்தை கரத்தில் ஏந்தியபடி அந்த அசுர அரசன் போர்க்களத்திற்கு திரும்பி யாதவ படையை சூறையாடத் தொடங்கினான். இடி போன்ற தனது கதாயுதத்தால் புயல் மரங்களை வேரோடு சாய்ப்பதைப் போல அவன் யானைகள், தேர்கள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்களை பெரும் சக்தியுடன் தகர்க்கத் தொடங்கினான். அவன் சிலவற்றை 2 கரங்களாலும் தூக்கி வானத்தை நோக்கி பலமாக எறிந்தான். அரசே, அவை ஆலங்கட்டி மழையைப் போல வானத்திலிருந்து பூமிக்கு விழுந்தன. பின்னர் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் தனது கதாயுதத்தை எடுத்து பெரும் அசுரனான காலயவனனின் தலையில் ஒரு கடுமையான அடியை கொடுத்தான். போர்க்களத்தில் 2 வீரர்களுக்கும் இடையே கதாயுதங்களால் ஒரு உக்கிரமான போர் மூண்டது. தீப்பொறிகளை உமிழும் 2 கதாயுதங்களும் மோதி துண்டு துண்டாக நொறுங்கின. பின்னர் 2 வீரர்களும் தங்கள் மற்ற கதாயுதங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு நின்றனர். அந்த தருணத்தில் காலநாபன் ஜாம்பவதியின் மகனான சாம்பனிடம், ஒரே அடியில் உன்னை என்னால் முடித்துவிட முடியும், அதில் எந்த ஐயமும் இல்லை என்றான். பின்னர் அந்த போர்க்களத்தில் சாம்பன் முதலில் என்னை அடி என்றான். பிறகு காலநாபன் தன் கதாயுதத்தால் சாம்பனின் தலையில் அடித்தான். ஆனால் ஜாம்பவதியின் மைந்தனான சாம்பன் அந்த கதாயுதத்தை தடுத்து தன் கதாயுதத்தால் அசுரன் காலநாபனின் மார்பில் அடித்தான். அந்த கதாயுத அடி அசுரனின் மார்பு பிளந்தது. இடி தாக்கிய மலையைப் போல அவன் வாயிலிருந்து இரத்தத்தை கக்கியபடி உயிரற்று கீழே விழுந்தான். மனிதர்களின் தலைவனே, பின்னர் ஆரவாரமும் புகழுரைகளும் எழுந்தன. மேலும் உயர்குடியினர் சாம்பனை புகழத் தொடங்கினர். தேவர்கள் மற்றும் மனிதர்களின் முரசுகள் ஒரே நேரத்தில் முழங்கின. தேவர்கள் சாம்பனின் படையின் மீது மலர்களை பொழிந்தனர். வித்யாதாரிகள் நடனமாடினர். கந்தர்வர்கள் ஆனந்தமாக பாடினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தின் நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையேயான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான காலநாப அரக்கன் வதம் என்ற தலைப்பு கொண்ட 35ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.